ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தினாஸ் மல்டி பேக்கர் யூடியூப் சேனல். நிஃப்டி 124 பாயிண்ட் மைனஸ்லையும், பேங்க் நிஃப்டி 174 பாயிண்ட் மைனஸ்லையும் ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு கோல்டு 70 ரூபா ஏறி இன்னைக்கு 1 கிராம் கோல்டு 10,360 ரூபாயில இருக்கு. நம்ம கரண்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க ஐடிசிலேருந்து பெரிய 2 நியூஸ் வந்திருக்கு. இன்னையிலேருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜிஎஸ்டி ரேட் கட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டை ஃபுல்லாக வந்து கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பாஸ் ஆன் பண்ணுறதுனால ஐடிசி ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மியாகும். ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க நியூட்ரிஷன் ரிச் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பெரிய நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நேபாளில் 2 வீக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டம் நடந்தாலும் நாங்கள் வந்துட்டு அங்கே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க 2 ஸ்டாக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சவுத் இண்டியன் பேங்க், செகண்ட் ஒன் வந்து டாடா மோட்டார்ஸ். ஃபர்ஸ்ட்டு சவுத் இண்டியன் பேங்கை பார்த்துடலாம். சவுத் இண்டியன் பேங்க் வந்துட்டு கேரளா பேஸ் பேங்க். கேரளாவில் தான் உங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் ஆரம்பித்து அங்கேருந்து அதர் ஸ்டேட்டு அப்படியே டெவலப் ஆகி வந்த ஒரு பேங்க் இது. இந்த பேங்க் இப்போதைக்கு 29 to 30 ரூபாய்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ வந்து 38 ரூபா. 38 ரூபா அப்படின்றப்ப டெஃபினட்டாக வந்து 38 ரூபான்ற புக் வேல்யூ அது வந்து ரீச் பண்ணும். இப்போ கன்சிடர் பண்ணால் நமக்கு 30% 40% வந்து ப்ராஃபிட் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு 70 பைசா இயர்லி டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. இதோட சவுத் இந்தியன் பேங்கோட எம்டி பிஎஸ்எஸ்3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அக்ரெசிவாக கோல்டு லோனில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இவர் தான் கரூர் வைஸ்யா பேங்கை வந்துட்டு டேன் ஓவர் பண்ணார் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டாடா மோட்டார்ஸ். டாடா குரூப் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கையாக கண்ணு மூடி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. பட் ஆனால் எப்போ கன்சிடர் பண்ணால் நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு டாடா மோட்டார் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 702 ரூபாயில இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த இயரில் வந்துட்டு டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா 1:1 ஸ்ப்ளிட் ஆகுது. டாடா மோட்டாரில் நிறைய சப்சிடி கம்பெனி இருக்குது. சப்சிடி கம்பெனி என்னன்னு பார்த்தோம்னா, JLR, டாடா டெக்னாலஜி, டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள், டாடா எலக்ட்ரிக் மொபிலிட்டி, டாடா ஹிட்டாச்சி, டாடா ஆட்டோகாம் சிஸ்டம், டாடா மார்க்கோபோலா அண்டு சவுத் கொரியாவில் இருக்க டாடா டெவோ. இதெல்லாம் இல்லாமல் யூரோப்பில் இவாகோ அப்படின்ற ட்ரக் கம்பெனியை வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம டாடா மோட்டரை கன்சிடர் பண்ணோன்னா ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும். 10 to 15 இயர்ஸில் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக இருக்கும், பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக இருக்கும். அது இல்லாமல் ஜாகுவார், லேண்ட் ரோவர் அண்டு இவாகோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல க்ரோத் கொடுக்குற கம்பெனி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி